ஒன்று, சீமான் தானாக இயங்கவில்லை, இயக்கப்படுகிறார். இது ஒரு முதல் குற்றச்சாட்டல்ல, உண்மை. அவர் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுகிறவர் என்று தெரிந்து கொண்டு, யாரையும் நான் குறைத்து மதிப்பிடுவதில்லை, மேடையில் பேசுகிற ஆற்றல் இருக்கிறது. சில நேரங்களில் எதிரே உட்கார்ந்திருக்கிறவனுக்கு காது செவிடாகும், அது வேறு. திடீரென்று எதற்கு கத்துவது என்று தெரியாமல் கத்துகிறார். ஆனாலும் தொடர்ந்து பேசுகிற பேச்சு ஆற்றல் இருக்கிறது. பதவி ஆசையும் பண ஆசையும், பதவி ஆசை என்றால் தன்னல வெறி என்றால் இனி ஒருவன் பிறந்துதான் வர வேண்டும். அவ்வளவு பெரிய தன்னல வெறி. நான் உண்மையாய் சொல்லுகிறேன், போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட நீங்கள் பிரபாகரனை காட்டி கொடுத்தால் உங்களுக்கு பதவியும் பணமும் கிடைக்கும் என்றால் காட்டி கொடுக்க தயங்காத ஒரு மனிதன் சீமான் தான். நான் இது எல்லாவற்றையும் மேடைக்காக பேசவே இல்லை. எனவே பணமும் பதவியும் ஆசை கொண்டவன்